வணக்கம் நண்பரே. இந்துக்கள் வெளித்திறன் வணக்கம். பப்ளிஷ் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த திமுக வந்து அண்ணாமலை எல்லா பக்கம் போகும்போது எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா? ஊழல் கட்சி, மக்கள் விரோதமானது, ஒன்றும் இல்லைங்க, நடக்கும்போது கூட்டணி பேச போனார், உங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு ஏவாவேலுக்கு ஒரு அடிபொடி வந்து ஒரு பெண் போலீஸை அரைஞ்சிருக்காப்படி. அவர் அண்ணனோ தம்பியோ அறநிலைத்துறையில் அறங்காவலாக இருக்கார். புலப்பார். இப்படி இருந்தால் எப்படி விளங்கிடுமா? போலீஸ் கையில் கட்டப்பட்டுருக்கு. இப்போ இது எப்படி இவங்களாம் ஆட்சியில் இந்த மாதிரி மக்கள் விரோதமாக இந்த மாதிரி செஞ்சு போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லை. அதான் நம்ம சொல்கிறோம், மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி. இன்னொன்று பாருங்கள், இன்னொரு இடத்துல நகராட்சி துணைத் தலைவர் கௌதமன், பொள்ளாச்சி பக்கம், அவர் பேட்ச் ஒர்க் செய்கிறத ஒரு முறையாக பண்ணாமல் பொறியாளர் முன்னிலையில் தரமுடன் மேற்கொள்ளாமல் அப்படியே மண்ணை அகற்றிட்டு தான் ஜல்லி கல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எல்லாம் சூழ்ந்துக்கிட்டு டிராக்டர் வச்சு மோத பார்க்குறாங்க. அப்போது அந்த போலீஸ் பதிவு செய்த வீடியோவை பார்த்தாலே தெரியுங்கிறது. இந்த மாதிரி கதறாங்க பேர். அப்போது அவங்க வந்து வேறு நகராட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒப்பந்தர் பணி மேற்கொள்ள சென்ற என்னுடைய வார்டில் பணி செய்யாமல் தடுத்தார். இப்படி மாறி மாறி பேசிக்கிறாங்க. என்ன இப்படி இருக்கவங்களுக்கு இந்த நிலமைனா மக்களுக்கு என்ன நடக்கும் பாருங்கள். போகல. இப்போ லேட்டாக தூத்துக்குடி அறிவிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வரும், கையில் பணம் கொடுக்கும் எந்த அளவுக்கு வரும் அப்படின்லாம் கேட்குறாங்க. மாறா இது வளர்ச்சி அரசியல் இல்லை. அவங்கவுங்க பேக்கெட்டில் முடிஞ்ச அளவு என்ன சுற்றிட்டு போக முடியும். 10 வருஷத்துக்கு அப்புறமும் திருந்தலை, அதே மாதிரி தான் இருக்காங்க. மக்கள் போகிற பக்கம்லாம் விளாசி தள்ளுறாங்க. திமுக மக்களே அதிருப்தி இருக்கான். ஆனால் அதிருப்தியை சேர்க்கணுன்னா சரி கூட்டணி. இப்போ மோடி வந்தப்பறம் தான் தெரியும் என்னென்னு. வந்துட்டு போகும்போது தேமுதிக, இந்த பாமக அங்கே போகிறாங்கனாக்கா வேறு சில கட்சிகள் ஒன்றுமே இல்லைனாலும் காங்கிரஸ் சில கட்சிகள் வந்து இங்கே பிஜேபி சேராடி ஏடிஎம்கே சேர்ந்தால் அது நியூட்ரலைஸ் ஆகும். அந்த கட்சிகள் அந்த பாமக சேரும் போது அப்படி சிலது பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் திமுக தெரியும் யார் பேசிகிட்டு அந்த கூட்டணி உள்ளவங்கன்னு. இல்லை திருமாவளவன் பிஜேபி பக்கம் வரோடனே தெரியாது. ஒரு சீமான் வேறு கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து மோடி போய் டெல்லியில் பார்க்கும்போது தான் வந்துட்டு போன அப்புறம் தான் தெரியும். அப்படி தான். ஏன்னா இல்லாட்டி என்ன ஆகுனா திருப்பி இவங்களே எம்பி வராமல் இருக்கும், ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. மேலே மோடி வளர்ச்சிக்கான திட்டம் செய்கிறாரு. இப்போ அது சொல்ல பாருங்கள். இப்போ வந்து நேற்று வந்து இங்கே அயோத்தி பெரிய லெவலில் டெவலப் ஆகிரும், டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிரும். அங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் கட்டுறாங்க, பெரிய கோயில். ஆனால் சின்ன ராமர் தான் உள்ளே இருப்பார், ஒரு அடி கூட இருக்க மாட்டார். 57 இன்ச்சு தான் அது. பால சின்னர். அப்போது அங்கே வந்து ரயில் பெரிய ரயிலையும் கட்டுறாரு. அங்கே இது பண்ணி திறந்து வைக்கிற ரயில் போகிறதுக்கு. அது போக விமானம் பெரிய அளவில். ஏன்னா இதெல்லாம் நாளைக்கு வந்து போவாங்க இல்லையா எல்லோரும். அப்போ அயோத்தி பெரிய சென்டர் ஆகிரும். அந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை. அவர் தொகுதியிலே பார்த்தீங்கன்னா அந்த காசியில் வந்து அந்த காரிடார்லாம் வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். கங்கைக்கு போகிறது கூட சுற்றி அதெல்லாம் கிளியர் பண்ணி அடித்து 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணி நல்லா பண்ணிட்டார் அவர் தொகுதியில். பிரதம மந்திரி கூட எம்பி வேறு வாரணாசி. அப்போ அந்த காசிங்கிறது இப்போது நல்லா ஆயிடுச்சு. அந்த மாதிரி எதுக்குன்னா இந்த மாதிரி திட்டம் கூட இப்போது பல திட்டங்கள் தொடங்கி வைக்கிறார். அது போக அயோத்தியில் இவங்க எந்த திட்டம் வந்தாலும் அது இந்த மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் எப்படி வளரும்? அதாவது சிட்டி டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை, ஸ்மார்ட் சிட்டி கொடுத்தா அது போக மக்களுக்கான திட்டம் நேரடியாக வங்கி கணக்கில் வந்தால் பயன், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. திட்டங்கள் எதுவுமே தான். அதனால தான் ஏழையாகவே இருக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறாரு. இப்போ இந்த விஷயத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இலங்கை தமிழருக்கு குடியுரிமை கொடுக்கணும், அவங்களுக்கு மேலே எதுவும் குற்றப்பின்னணி இல்லாமல் இருந்தால் அப்படின்லாம் இப்போ அண்ணாமலை நேற்று டெல்லியில் இங்கேருந்து குடியேறினவங்க தான் 200 ஆண்டுக்கு முன்னாடி அப்படிங்கிற சொல்லி சொல்கிறாரு. இப்போ கச்சத்தீவுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. அது மீனவர் வேணுன்ட்டே பண்ணுறல, அது வந்து திசை காற்றடிக்கும் போது போகிறது தான். அது இப்போ எல்லாமே மீட்டு எடுத்துகிட்டு போன்றது. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த ஊபியில் மாயாவதி தலித்தில் இருக்கும்போது அவங்க யானை சின்னத்தையாக வச்சு இன்றைக்கி 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, வரவே முடியல, கட்சி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இவங்க வந்து பார்த்தா அந்த செல்ஃபி எடுக்கிறது மாடர்ன் தேட்டர்ஸில், அங்கே செலவு வைக்கணும், அதை கொடுன்னு போராடுறது நிலத்தை, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. கருணாநிதி செலவு வைக்கணும்னு. இப்போ அந்த வரிசையில் நேற்று கூடி அண்ணாமலை சொல்லிட்டே இருந்தார், அந்தந்த ஊர் இவங்க பேர் வைக்க. நேற்று கூடி கேளம்பாக்கம் ஸ்டாண்டுக்கு கருணாநிதி நூற்றாண்டு வச்சுருக்காங்க சென்னையில். சரி, இது போகட்டும். இப்போ இதெல்லாம் சரி, இதெல்லாம் போக தமிழ் மன்றத்துக்கு கருணாநிதி பெயர் சுட்டி பிஞ்சுகளிடம் அரசியலை திணிக்கும் திமுக. அதாவது படிக்கிற பசங்களுக்கு எதுக்கு? இப்படி தான் படிக்கிறவங்க கொடுத்து இந்தி எதிர்ப்பு பண்ணாங்க. ஆனால் இவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இந்தி இருக்கும். பார்த்திங்கன்னா மாணவர்கள் மனதில் திராவிட சித்தாந்தங்களை திணிக்கும் வகையில் அதுக்கு உப்புச்சப்பு பெறாத திராவிடம். அரசு பள்ளியில் உள்ள தமிழ் மன்றங்களுக்கு முத்தமிழர் கலைஞர் தமிழ் மன்றம் அப்படி பெயர் சூட்டி அதுக்கு 5,60,60 கோடி ரூபா சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. கல்வியாளர்லாம் சும்மா அலறாங்க அதிருப்தியில்.
அப்போது தமிழக அரசு பள்ளியில் 6218 அரசு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியில் முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழ் மன்றமாக பெயர் மாற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மன்றத்துக்கு இப்படி முத்தமிழ் மன்றம். அதில் வந்து ஏதாவது கட்டுரை வெய்ய அது இதுன்பாங்க. ஆண்டுக்கு 3 மணி தமிழ் கூட நிகழ்வு நடத்த ஒரு பள்ளிக்கு தலா 9000 ரூபா இந்த மாதிரி கொடுத்து மாதந்தோறும் மன்றங்கள் செயல்படும் போட்டியில் நடத்தல், வல்லுநர்கள் வரவழைத்து கருத்தரங்கு நடத்தல், இந்த மாதிரிலாம் பண்ணுறது. அது யார் வருவா? டிஎம்கேல தான் வருவாங்க. திராவிட கருத்து சிந்தாந்தம் மாணவர்கள் மத்தியில் பரப்பும் வகையில் தமிழ் என்ன இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் கதையாகாதரா. ஏன்னா இந்த பசங்க நாளைக்கு வரும்போது இவர் இல்லைன்னா உதயநிதி யாராக இருக்காங்கன்னா வழியாக வச்சு குடும்ப ஆட்சி. அதுக்கு இந்த பசங்களுக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ஆட்சி மரமே எல்லாம் மாறிட்டு வச்சுக்கங்க. எதுக்கு சொல்கிறேன்னா படிக்கிற பசங்களுக்கு இது எதுக்கு சிந்தாந்தம் அப்போ எல்லாம் செஞ்சதுக்கு. அப்போ இதெல்லாம் சொல்கிற பழைய சுதந்திர போராட்ட வீரர்லாம் மறைக்கிறது. அவங்க யாரும் தெரிய வேண்டாம். நீ கருணாநிதி ஒன்றி மட்டும் தெரிஞ்சால் போதும். அண்ணாதுரையும் தெரிய வேண்டாம். இந்த பெரியார் இதனால் என்ன பிரயோஜனம் பசங்களுக்கு? முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு 20% 10% அதில் ஓட்டு பின்னாடிக்கு அப்படி அது வேற ஒன்றும் இல்லை. அந்த வந்து அப்படியே செலுத்துறது பிரெயினில். அப்போ இது வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க பேப்பரில் பூரா. அப்போது மாவட்ட கலைத்தை நடத்த உத்தரவிட்டு சர்ச்சைக்குரிய பல தலைப்புகள் நீக்கி போட்டிக்கான அறிவிப்பு வெளியிடப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்புகளுக்கும் திட்டங்களுக்கும் பஞ்சமே இருக்காது. ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள விஷயங்களுக்கு புதிதாக பெயர் சூட்டுவது. ஸோ மாணவர்கள் நல சார்ந்த பல திட்டங்கள் கடப்பில் உள்ள நிலையில் எதுவுமே செய்யாமல் திராவிட அரசியல் கருத்துக்களை பரப்புவது மட்டுமே நோக்கம். ஆசிரமத்தில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி தான் இதுதான் செய்வாங்க. வேறு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. என்ன பார்த்தா எதுவுமே இல்லை. சரி எதுவும் செய்யலாம். அட்லீஸ்ட் மாணவர்களையாவது ஒரு தூண்டி வேறு மாதிரி மாற்றுவோம், மடம் மாற்றுவோம் அப்படின்னு பார்க்குறேங்க. அது எந்த அளவுக்கு ஆகுன்றது இனி வருங்காலத்தில் தெரியும். ஏன்னா படிக்கிற பசங்கள்கிட்டையும் அதையும் ஒரு தூபம் போடுறது வேறு ஒன்றும் இல்லை. இது இன்னும் செய்ய முடியல வாக்குறுதி. வேறு எதையாக பண்ணுவோமே அப்படி பண்ணுறாங்க. பொறுத்து பார்ப்போம். நன்றி ஜி.